Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போமா? காலவெளியிலும் அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலும் அவர் மாறாதவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆள் மாறியாச்சு, எல்லாம் மாறுது. ஆனால் நம் கர்த்தர் மாறாதவர். அந்த மாறாத தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். இந்த காலவெளியில் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளில் இருக்கிற பிரச்சனை அது பெரிய மலை போல நின்று அப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் அ மவுண்டன், இட்ஸ் லைக் அ கோலியத், இட்ஸ் லைக் எ மீடியனெட்ஸ், மீதியானர்களைப் போல, கோலியாத்தை போல அப்படி நின்று ஒரு மலை போல நின்று பயமுறுத்திட்டு இருக்கா. இந்த காலவெளியில் சொல்கிறேன், அவைகள் நம்முடைய கடவுளும் அல்ல, அவைகள் நம்முடைய நாம் அடைய வேண்டிய இலக்கும் அல்ல, அவைகள் நம்மை ஆளவும் முடியாது என்பதை அறிந்து இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுங்க. நம் தேவனை பெரியவர், அவரை கர்த்தர் மீட்பார். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே மூடி உண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்னொரு முறை எல்லாரும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இருதயத்தை உயர்த்தி, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். சொல்றீங்களா? அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நன்றி அப்பா, நன்றி. உலகம் எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். இந்த சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் இந்த காலவெளியில் என் கர்த்தர் பெரியவர் என்பதை உள்ளத்தில் கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்தி அதை நம்புங்க. உங்கள் பிரச்சனையை நம்ப வேணாம், உங்கள் வியாதியை நம்ப வேணாம், உங்கள் பற்றாக்குறையை நம்ப வேணாம். கர்த்தர் பெரியவர். தேவ மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் விசேஷமாக சென்னை பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. நேற்று தினத்திலிருந்து ஒரு சில நாட்களாகவே இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இருந்தது. நேற்று தினத்திலிருந்து அப்படியாக மழை காற்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அது கரலை கறக்குது. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த சென்னை வாசி மக்கள்
முக்கியமாக இந்த வாய்க்கால் ஓரமாக, ஆறுகள் ஓரமாக, ஏரிகள் ஓரமாக இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தரட்டும். இந்த ஜீவனும் நாசமாகக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய சற்றுகளிலே மறைவில் இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அப்படி இருந்த வண்ணமாக நாம் எல்லாரும் இஸ்ரவேலின் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோதரன் ரஷ்யா உக்ரைன் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக அநேக குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களின் பெயர்களை சொல்லி, இயேசுவே சமாதானத்தை தாங்க பாடக்கூடாது. உங்களுக்கே தேவையாக இருக்கலாம். இயேசுவே we need your peace. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவர் அற்புதமாய் நம்மை நடத்துவது நிச்சயம் நிச்சயம். இப்பொழுது நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வரும். எப்படி வருது பார்த்தீங்களா? சாலமோன் ஞானி ஒரு அற்புதமான பிக்சரை காமிக்கிறாரு. விசுவாசியை குறித்து காமிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு விசுவாசியாக தான் இருக்கிறாங்க, அப்படியே அவிசுவாசத்தில் போகிறாங்க, அப்புறம் தீமையை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன வித்தியாசம்தான். அந்த வித்தியாசம் பெரிய அளவில் மாற்றத்தை மாற்றுதுன்னு என்பதை காண்பிக்கிறார். சில மொழிபெயர்ப்படுத்தி வாசிக்கிறேன். NLTன்னு ஒரு பைபிள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் தமிழில் வாசித்ததை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வரும். இங்கே கொஞ்சம் கவனிங்களேன். இஃப் யூ சர்ச் ஃபார் குட் யூ வில் ஃபைண்ட் ஃபேவர், பட் இஃப் யூ, தமிழ் மொழிபெயர்ப்பில் நன்மை தேடுற ஒரு ஆள் மாதிரியும் தீமையை தேடுற ஒரு ஆள் மாதிரியும். ஆனால் இங்கே இஃப் யூ சர்ச் ஃபார் குட் யூ வில் ஃபைண்ட் ஃபேவர். நீ நன்மையை தேடினா உனக்கு ஃபேவர் வரும். பட் இஃப் யூ, அதே ஆளை பார்த்து தான் சொல்லுது, சர்ச் ஃபார் ஈவில் இட் வில் ஃபைண்ட் யூ. நீ தீமையை தேடிட்டு இருந்தனா இட் வில் ஃபைண்ட் யூன்னு வருது. அப்படின்னா தீமையை நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓ, நீ இங்கே இருக்கியா, அந்த வாரேன்னு. நீங்கள் தீமையை தேடி போவேன்னா, நீ தீமையானதை தேடுறதுனா என்ன? கசப்பு, வைராக்கியம், பழி வாங்கிறது. எது பைபிள் இச்சன்னு சொல்லுதோ அதெல்லாம் நல்லது, ஆரோக்கியம் நினச்சிட்டு உள்ளே தேடுறப்பாரு, உள்ளே கொண்டு வரப்பாரு, அதை தேடிட்டு இருக்க பற்றியா? அதனால தீமை வரும். அதுதான் அதனுடைய விளக்கம். ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் வாசித்தேன். He who delightly seek a good seeks favor and grace. ஃபேவரோட நிறுத்தலை, கிரேஸ், தயவும் இரக்கத்தையும் அடைவான். பட் யூ சீக் ஈவில், ஈவில் வில் கம் டு ஹிம். அங்கேயும் அப்படி தான், ஈவிலே உங்ககிட்ட வந்துடும். சரி, இதை பார்ப்போம். நம்ம அந்த காமன் லாங்குவேஜிலேருந்து அந்த எசன்ஸை எடுப்போம். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுறவன்னா he who earnestly, அப்படின்னா என்ன? உண்மையாக, ஆவலுடன். diligently அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டெடிகேஷன், பேஷன், ஒரு ஜென்யூனை காமிக்கிறது. ஒரு பேஷன், ஒரு அர்ப்பணிப்போடு கூட, இல்லையா? இந்த நன்மை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்குள்ள இந்த வேலை வேணும், இந்த வேலையில் நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன், நான் குடும்பமாக கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம், எது செஞ்சாலும் அநேகருக்கு நாங்கள் மருந்தாக இருக்கணும், மெடிசனாக இருப்போம், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவோம், இல்லையா? யார் யார் சோர்ந்து போகிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். இதுதான் பாருங்கள்,
அந்த டெடிகேஷன், பேஷன், ஜெனியூன் அண்ட் டெலிஜென்ட்லி, உண்மையாக ஆவலுடன் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வேன், எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு செய்வேன், இந்த காரியம் வரணும். இப்படி நீங்கள் தேடுறீங்களா? இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, இந்த தேசத்தில் போய் படிக்க வைக்கணும்னு விரும்புகிறீங்க, இப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு விரும்புகிறீங்க, இப்படி வேலை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க, இப்படி செய்யணும்னு காரியத்தை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இதில் என்ன வரும்னு சொன்னால், அது தமிழ் மொழிபெயர்ப்பில் ஜாக்கிரதைன்னு போட்டுட்டாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பில் நிறைய வார்த்தை இருக்குது, தமிழில் ஜாக்கிரதை. நல்லா கவனிங்க. நீங்கள் தேடுறது, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வர்ற நன்மை, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வர்ற காரியம் ஜாக்கிரதையாக கொண்டு வரணும். ஏனதானம் இல்லை. நீங்கள் எப்படி ஏனதானம் ஆகுது? இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படி எங்கள் குடும்பத்தை கட்டுறதுக்கு, என் வேலைக்கு, என் பிஸ்னஸுக்கு நான் எப்படி ஏனதானம் பண்ணுவேன்? என் குடும்பத்தை கட்டணும் தானே பண்ணுவேன். ஏனதானம்னு யாரும் அந்த வார்த்தை கரெக்டாக வராது. இல்லை, அது ஏனதானம் மாறிடுது எப்போ தெரியுமா? நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு பதிலாக சில மனிதர்கள் இடத்துல கேட்குறோம். அவங்க ஒருவேளை அதில் சேலஞ்ச் பண்ணி, அதில் வின் பண்ணி, அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறத பார்த்த உடனே இதுவும் எனக்கு வேணும், அந்த அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க, அதில் நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம் பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னா ஏனாதானம் ஆயிடுது. இந்த இடம்தான் ஏனாதானம். ஏன் அது ஏனதானம் ஆகுதுன்னா, அவங்க ஒருவேளை வின் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பின்னாடி பேக்ரவுண்டு ஃப்ரண்ட் கிரவுண்டு ஒன்றும் நமக்கு தெரியல. ஆனால் நான் கடவுளுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், நான் என் குடும்பத்துக்குள்ளே என்ன கொண்டு வரணும் அது எனக்கு சொல்கிறது கர்த்தர் தான். அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, நித்திய பிதா. ஏன் நீ என்கிட்ட ஆலோசனை கேட்கல? எனக்கு தெரியும்பா, அது நன்மையா தீமையா தெரியும். அப்போ கவனிங்க, கர்த்தர்கிட்ட கேட்காம உலகத்துக்கிட்ட கேட்டு செய்கிறது தான் ஏனதான். அப்போ ஜாக்கிரதையுடன், ஜாக்கிரதை, கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படும். கண்டதை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம வீடு குப்பை தொட்டி கிடையாது, உங்கள் மனதும் குப்பை தொட்டி கிடையாது. உங்கள் மனதும் உங்கள் குடும்பமும் அதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது, அது பொக்கிஷமாக இருக்கணும். அந்த பொக்கிஷத்தை எப்படி அறிவிங்க? தங்கத்தை கொண்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க. உள்ள பூமிக்கு அடியில் போய் தான் எடுக்கிறாங்க. நமக்கு பார்க்குறதுன்னா அது தங்கமானு தெரியாது, அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க பாருங்க. அது பாருங்க, எங்கேயோ ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கு, அதை வெட்டி எடுக்கணும், சுத்தம் பண்ணணும் இல்லையா? அப்போ பாருங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க. அங்கே இருக்கிற அசுத்தம் நிறையா இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எது தங்கமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. இப்படி தான் விசுவாசி தங்கத்தை கொண்டு வருவது போல, வைரத்தை கொண்டு வருவது போல அவன் என்ன செய்யணும்? அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உதவியாலே அவன் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது? அவனுக்கு ஃபேவர் அண்ட் கிரேஸ். அங்கே அவனுக்கு தான் என்ன உண்டாகுது? இந்த கிருபையும் தயவும் உண்டாகுது. கர்த்தருடைய தயவில் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும், மறந்துடாதீங்க. பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி இப்படி தான் பண்ணாங்க பாருங்க, உண்மையாக இருந்தாங்க. ஒரு நாள் மொர்தெகாய் சொன்னார், அம்மா நீ செயல்படலை, கர்த்தர் எப்படி செயல்பட்டுருவார்? உடனே அது வழங்கணும். உண்மையாய் தான் தேசத்தின் மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறதுக்கு இந்த பொசிஷன் வச்சுருக்கிறார், நான் என்ன செய்யணும்? உபவாசம் போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆயத்தமாகறாங்க, ஆவலுடன். ஆவல் எப்படியும் நான் போய் கர்த்தருடைய உதவியோடு கூட அந்த காரியத்தை செய்யணும். அப்புறம் ஜாக்கிரதையாக ஏனதானு செய்யலை பாருங்க. அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், பேஷன், ஜென்யூன், உண்மையா. இந்த எஸ்தர்கிட்ட இருந்து நான் படிக்கும் போது கற்றுக்கொண்டது, ராஜாவை மயக்கி, அந்த திட்டத்தை வச்சு மயக்கி ஃபேவர் வாங்கலான்னு கொண்டு வரலங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, உண்மை, ஆவலுடன், ஜாக்கிரதை, டெடிகேஷன், பேஷன், ஜென்யூன். ஏதோ மயக்கி ஈக்கி கொண்டு வந்துடணும் இல்லை, அந்த திட்டம் இல்லை. ராஜாவை கர்த்தருடைய திட்டத்தை அறிய செய்யும் ஒரு திட்டமாக தான் அவர்கள் செயல்பட்டார்கள்.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அங்கே தான் அவங்க ஜெயம் எடுக்க முடியுது. கடைசியாக ரெண்டாவது, தீமையை தேடுறவனுக்கோ தீமை வரும். பட் இஃப் யூ சர்ச் ஈவில் இட் வில் ஃபைண்ட் யூ. ஈவில் வில் கம் டு ஹிம். நீ தீமையை தேடிக்கிட்டு இருக்கிற. எது தீமை? நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். தீமையை யாருங்க போய் நீங்கள் பேசுகிறது ஒரு விசுவாசிக்கு, உலகத்தானுக்கு பேசுனா சரி, சில பேர் தீமையை கொண்டு வந்துடுறாங்க. விசுவாசி எப்படி தீமையை பார்த்து தீமையை கொண்டு வருவான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் போய் யாரும் போய் இது உங்கள் வீட்டை நாசமாக்கிறோம், இது மோசமான காரியம், அழிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை, அப்படி யாரும் செய்ய போகிறதில்ல. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் யோசிக்கிறது. ஆனால் தீமைக்கு மேலே இப்போ சுகர் கோட்டட் இருக்கு. அது தீமைன்னே தெரில, அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. ஸ்பாட்லைட்னா அடித்து அதெல்லாம் பார்த்து அந்த கலரை காமிச்சுன்னா நம்ம வாங்கிடுறோம். நம்ம ஏமாந்து தான் வாங்கிட்டு வரோம். அதனால தான் வேதத்தில் இந்த காரியம் பயன்படுத்துகிறாரு இல்லையா? நீ மீனை கேட்டால் நான் பாம்பை தரமாட்டேன், நீ கல்லை கேட்டால் நான் அப்பத்தை தரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கணும். நீங்கள் மீனுன்னு நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீ அதை கேட்குறது பாம்பு, அதை எப்படி நான் தருவேன்றாரு. நீ அப்போன்னு நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனால் அது கல், நான் எப்படி தருவேன்? இப்படி தான் கோட்டடை. அப்போ கவனிங்க, இப்படி தான் தீமையை சில பேர் அதையும் மிஞ்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க, எத்தனை பேர் இதை செய்கிறாங்க, எத்தனை பேர் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. இப்படி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? இதுதான் தீமை. நீ தீமையை தேடினா தீமை உன்கிட்ட வரும். ஹேமன் ஒரு மனுஷன், அதே எஸ்தர் ராஜாத்தினுடைய சரித்திரத்தில் அந்த ஹேமன், அவன் பாருங்க தந்திரத்தை தான் எடுக்கிறான். அவனோட இங்கே எஸ்தர் ராஜாத்தி அந்த உண்மை, பேஷனு, டெடிக்கேஷனு, ஜாக்கிரதை அதை வைக்காங்க. இவன் தந்திரமாக ராஜா கையில் இருக்கிற அந்த முத்திர மோதத்தை வாங்கிட்டான். அவனே ஒரு காரியத்தை டிராஃப்ட் பண்ணி இந்த இஸ்ரவேல் கூட்டத்தையே மக்களே அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு இருக்கு, ரீச் ஆகிற ஸ்டேஜ். இந்த நேரத்தில் தான் எஸ்தர் ராஜாத்தி செயல்படுறாங்க. ஆமான் என்ன பண்ணியிருக்கிறான், மொர்தகாய் அவனுக்கு வணக்கம் வைக்கலை, அப்படி வணங்கலை, மற்றெல்லாம் வணங்குறான். மொர்தகாய் உள்ள என்னன்னா, கர்த்தரை தவிர எவனையும் வணங்க மாட்டேன். ஆகவே மொர்தகாய்க்காகவே ஒரு தூக்கு செஞ்சு வச்சுருந்தான் பாருங்க. தீமையை இப்படி தான் செஞ்சான். இந்த தூக்கு மரத்தில் மொர்தகாய் மறைக்கணும்னு என்ன நடக்குது? இந்த ஹேமனே அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட அவன் போட்ட அந்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கு போடுறான். இதுதான் தீமையை விதைச்சனா தீமை வருன்றது. இதுதான் நீ தீமையை தேடுனா தீமை வருன்றது. இதுதான் ஒரு அற்புதமான பிக்சர். தேவ மக்களே, இதை மனதில் வைத்து தயவு செய்து ஜாக்கிரதையோடு கூட, கர்த்தருடைய உதவியோடு கூட உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தரை கொண்டு வாங்க. நீங்களும் உங்கள் சந்ததியும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சாட்சியாக இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you. Bye-bye.